வணக்கம் நண்பர்களே. வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ளே வந்து 39வது நாள் ஆகுது. நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் வழக்கம் போல் கொஞ்சம் வெந்தயமும் வாம் வாட்டரும் போட்டு தண்ணி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா, இது முளைக்கட்டி வச்சுருக்கேன் பச்சை பயிறு. ஒரு 10 மணி நேரம் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 24 மணி நேரம் டிஃபன் பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். நல்லா முளைக்கட்டி வந்துருந்துச்சு. துணியில் சுற்றி வைக்க மாட்டேன், அது வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடித்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. அது கூட ஒரு வெள்ளரி பிஞ்சு பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு பாதி ஆப்பிள் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி நல்லா பழுத்த தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழத்துலேருந்து ஒரு பாதி மட்டும் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு சிட்டிகைக்கும் குறைவாகவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட் மசாலா, பெப்பர் அப்படி போடணுன்னா போட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். டேஸ்ட் வந்து ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா? உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு வறுத்த நிலக்கடலை ஒரு ஸ்பூன் போட்டால் எனக்கு பிடிக்கும், ஆனால் அது ரொம்ப ஹெவியாயிருன்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை தான் போட்டேன். பொட்டுக்கடலை டேஸ்ட் அவ்வளோவா மேட்ச் ஆகலை, இருந்தாலும் ஹெல்த்தியானது தானே, ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மீதி இருந்த பாதி ஆப்பிளை ஒரு 10 மணிக்கு போல் சாப்பிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு கொஞ்சம் சோறு, நேற்று வச்சுருந்த காரக்குழம்புல நிறையா இருந்துச்சு. ஸோ அதே காரக்குழம்பு தான், பயிறு, முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம் போட்டு செஞ்சது. அது கூட ஒரு ஆம்லேட்டும் சேர்த்து எடுத்து சாப்பிட்டேன். நைட்டுக்கு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ரசம் வச்சுருந்தேன், தக்காளி ரசம். அது ஊற்றி ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சோறு வச்சு. நேற்றுக்குமே வந்து ஹெல்த்து ரொம்பலாம் நார்மல் ஆகலை, அதனால் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் கொஞ்சமாவது நடக்கணுமேன்னு சொல்லிவிட்டு ஒரு 2000 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் நான் நடந்திருந்தேன். இந்த வருஷத்தில் 1ஆம் தேதியிலேருந்து என்னன்னே தெரியல, தொடர்ந்து என்னால் வந்து 10,000 ரீச் பண்ணவே முடியல. அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக நான் இதை நார்மலுக்கு கொண்டு வந்துடுவேன். மறுபடியும் நான் நோட்டில் எல்லாமே நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சமைக்காத உணவு சாப்பிடணும், ஒயிட் சுகர் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடி டின்னரை முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து நான் டே 1லேருந்து எழுதி வச்சுருந்தது. நவம்பர் 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 65 கிலோ, 65.9 இருந்துச்சு. வாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே ஆல்மோஸ்ட் 10,000க்கு மேலே நான் நடந்திருப்பேன். இந்த ஒரு 4 நாள் தான் என்னால் வந்து கண்டினியூவாக நடக்க முடியாத மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை வரக்கூடிய நாட்களில் சரி பண்ணிடலாம். சரி பண்ணிட்டா வெயிட் லாஸ் வந்து சூப்பராக நடக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது 63.350 கிராம். இது நேற்றைய வெயிட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 50 கிராம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்ச வரைக்கும் சந்தோஷம். அதை என் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.